வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல். நம்மளோட வேல்செக் சேனலில் எல்இடி டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ், சேல்ஸு, சர்வீஸ், ஆஃபர் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி 1 நிறைய ஆஃபர்ஸு கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 2 ஆஃபர் முடிஞ்சு, இப்போ 3வது ஆஃபர் கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 8 மணிக்கு ரிலே ஆக போகுது. இங்கே ஆஃபர்ஸில் மேக்ஸிமம் ஆஃபர்ஸுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுலேயே அந்த 1 ஹவருக்குள்ளே புக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து சேரும். ஆல்ரெடி 2 ஆஃபருக்குமே நிறைய பேர் ஆஃபீஸ்லலாம் மதுரை பீப்புள்ஸ் நிறையா வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட வேல்ஸ் டிவி மட்டும் இல்லாமல் நிறைய வேறு எல்ஜி, சோனி, சாம்சங் இந்த மாதிரி பிராண்டட்ஸ் ப்ளஸ் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கூட கண்டிப்பாக அந்த 18 டேஸில் ஆஃபரில் நிறைய இருக்குது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு ஆஃபர்ஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த 18 டேஸ்க்குள்ளே புக் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஹோம் அப்ளையன்ஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே கண்டிப்பாக இந்த ஒரு ஆஃபரில் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு புது ப்ராடக்ட்டு தான். இந்த ப்ராடக்ட்டை பார்த்தா எனக்குமே இது ஒரு புதுசு தான், நியூ ப்ராடக்ட்டு. இண்டெக்ஸில் வயர்லெஸ் ரோமிங் கம்ப்யூட்டர் மல்டிமீடியா ஹெட்ஃபோன் சோனிக் பூம்னு போட்டிருக்காங்க. தட் இஸ் நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இந்த ப்ராடக்ட்டு. இந்த மாதிரி ப்ராடக்ட்டு ஜஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். நிறையா பேர் வீட்டில் ஜஸ்ட்டு டிவி பார்க்குறப்ப நான் மட்டும் ஒரு தனியாக ஹெட்ஃபோன் மாட்டிட்டு கேட்பேன், மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில கேம்ஸ் விளையாடும் போதும் சவுண்டு கேட்காமல் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவேன். கேம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் விளையாடுவோம். கம்ப்யூட்டரில் ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக் ஆடியோ கட் பண்ணிட்டா நேரடியாக நம்மளோட ஹெட்ஃபோனில் கேட்டுக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி அந்த மாதிரி இருக்காது. இப்போ யூஸ் பண்ணுற டிவியில் ஒன்று நீங்கள் நேரடியாக ஹெட்ஃபோனை வச்சு யூஸ் பண்ணணும். ஹெட்ஃபோனை வச்சு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டிவி பக்கத்தில் இருக்கணும். டிவி பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட விசுவல் ப்ராப்பராக தெரியாது. நீங்கள் ஒரு 32 இன்ச்சு டிவியை பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 ஃபீட் டிஸ்டன்ஸ்னாச்சும் பார்க்கணும். அந்த 10 அடி தூரத்துக்கு கண்டிப்பாக ஹெட்ஃபோனோட வயர் இருக்காது. அப்படின்றப்ப ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் இருக்கணும். பட் வயர்லெஸ் ஹெட்ஃபோனே இருந்தாலும் நீங்கள் வயர்லெஸ் டிவைஸை உங்களோட டிவியில் மாட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸு நிறைய டிவியில் இருக்காது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன் நீங்கள் இந்த டிவைஸை ஒரு மல்டிபிளாக யூஸ் பண்ண மாதிரி ஒரு சூப்பர் டிவைஸ் தான் கண்டிப்பாக இண்டெக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த டிவைஸை நீங்கள் உங்களோட டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன், அது இல்லாமல் எஃப்எம் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனோட ஒரு வயர்டு அண்ட் வயர்லெஸ் டிவைஸு. இதை வயர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வயர்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி தான். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு இவ்வளோ ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஒரு ப்ராடக்ட் நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பட் இது ப்ராடக்ட்ஸ் எப்படியும் ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆச்சு, ஓல்டு ப்ராடக்ட் தான். பட் இதை அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் இதை வேணுன்றவங்க நீங்கள் டேரெக்டாக இண்டெக்ஸில் வாங்கிக்கலாம். சப்போஸ் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இது மினிமம் ஒரு 10 ப்ராடக்ட் போல் இருக்குது. வேணுன்றவங்க ஜஸ்ட் கால் பண்ணிங்கன்னா எங்கிட்ட ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ளை பண்ண ரெடியாக இருக்கும். இதை பொறுத்தவரை நம்ம ஆஃபர் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரை இருக்குது, ஒரு அன்பாக்சிங் அண்ட் டெமோ இல்லை என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். வேணுன்றவங்க விருப்பப்பட்டால் நீங்கள் இதை ஒன்லி ஃபார் கால் பண்ணி ஸ்டாக்ஸ் இருந்தால் மட்டும் வாங்கிக்கலாம். வாங்க இதோட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதில் இன்டெக்ஸில் வயர்லெஸ் ரோமிங் கம்ப்யூட்டர் மல்டிமீடியா ஹெட்ஃபோன் போட்டிருக்காங்க. சோனிக் பூம் இதுதான் அதோட மாடலு. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ஹெட்ஃபோன், வயர்லெஸ் சேட்டு, மானிட்டரிங், வயர்டு ஹெட்ஃபோன், எஃப்எம் ரேடியோ. ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு மானிட்டர் மட்டும் உங்களுக்கு கேட்குற மாதிரி மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை சென்சிட்டிவிட்டி, இன்டர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸு, ஸ்ட்ராங் சிக்னல், அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், எஃபெக்டிவ் ரேஞ்ச் ஓவர் 8 மீட்டர். ஆக்சுவலாக ஒரு 8 மீட்டர் வரைக்கும் இதில் வயர்லெஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிசப்ஷன் பியாண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் வால் மெகா பேஸ் ஸ்பீக்கர் டு என்ஜாய் கிரேட் மியூசிக். நல்ல ஒரு பேஸோட நல்ல மியூசிக் என்ஜாய் பண்ணலாம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வயர்லெஸ் ஹெட்ஃபோன். இந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி வயர்லெஸ் ரிசப்ஷன் ஃப்ரம் எனி எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வித் ஆடியோ அவுட்புட் சச் அஸ் டெலிவிஷன், பிசி, கேம் கன்சோல் அண்ட் டிவிடி, விசிடி, MP3, சிடி பிளேயர். இதில் எல்லாத்துலேயும் ஆடியோவை வயர்டு அண்ட் வயர்லெஸ் இது ரெண்டுலேயுமே கேட்டுக்கலாம். ஃபுல் சேனல் டிவி சவுண்ட், என்ஜாய் யுவர் ஃபேவரட் ஷோன் ஆன் டிவி வித்தவுட் டிஸ்டர்பிங் அதர்ஸ். சிம்ப்ளி கனெக்ட் த வயர்லெஸ் ஜீனியஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த ஒண்டர்ஸ். அடுத்து வயர்லெஸ் நெட் சேட். இட்ஸ் எ பர்ஃபெக்ட் ஆடியோ டு சேட் டூல், ப்ரொவைட்ஸ் இன்ஃபைன் என்ஜாய்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மானிட்டரிங். பிளேஸ் த எமிட்டர் நியர் பேபி, ஓல்டு பீப்புள் அண்ட் சிக் பீப்புள் ஹூ நீட்ஸ் கேர் அண்ட் த சவுண்ட் த கேரிட் பீப்புள்
கேன் ஹி ஹியர் வித் ரிசீவர் ஃபார் ஈஸி கேர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் விசுவலாக பார்க்குற ஒரு வீடியோவை அதோட ஆடியோ இது வந்து கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வயர்லெஸ் மாட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எஃப்எம் ரேடியோ. தி ஹெட்செட் கேன் பி யூஸ்டு அஸ் எஃப்எம் ரேடியோ செப்பரேட்லி. எஃப்எம் ரேடியோ தனியாக வந்து ஹெட்செட்டில் கொடுத்துருக்காங்க, அதை தனியாக நீங்கள் எஃப்எம் கேட்டுக்கலாம். வயர்டு ஹெட்ஃபோன் எக்யூப்டு வித் ஆடியோ கேபிள். த ரிசீவர் கேன் பி யூஸ்டு அஸ் ஏ வயர்டு ஹெட்ஃபோன் 2. ஆக்சுவலாக என்னென்னா இதில் இந்த வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே பேட்ரி இருந்தால் மட்டும்தான் வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ண முடியும். இது நார்மல் நீங்கள் ஒரு வயர்டு ஹெட்ஃபோனாக யூஸ் பண்ணால் இதில் பேட்டரி எதுவுமே தேவையில்ல, டேரெக்டாக அதில் இருக்க வயரை யூஸ் பண்ணி நார்மல் ஹெட்ஃபோனாகவும் இது யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம் போட்டிருக்காங்க. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2 டைப் ஆஃப் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்சி ஃபீமேல் டு நார்மல் இபி ஜாக் சொல்லுவோம், இந்த ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இபி டு இபி 2 பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ சாக்கெட்டு, இது 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப், ஸ்கேனு, ரீசெட், இது 3 பட்டன் தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் சார்ஜிங், இந்த இடத்துல சார்ஜிங் பட்டன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நேர் கீழே. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் ஸ்டாண்டு. ஆக்சுவலாக இதான் ஜஸ்ட் ஒரு ரிசீவர் மாதிரி. இந்த ரிசீவர் தான் வந்து நமக்கு அங்கேருந்து வர சிக்னலாக வயர்லெஸ்ஸாலாம் மாற்றி கொடுக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட யூசர் மேனுவல், இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும், HP 904 FM யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் அக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மீட்டர், ஆக்சுவலாக இதுதான் இதோட டிரான்ஸ்மீட்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசீவர், இதான் ரிசீவர்ன்றது. அதுக்கடுத்து ஆடியோ கேபிள், இது ஆடியோ கேபிள். அதுக்கடுத்து அடாப்டர் கேபிள். அதுக்கடுத்து இது மேனுவல். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மீட்டரோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தோன்னா 86 MHz. மாடுலேஷன் வந்து FM மாடுலேஷனு. டிரான்ஸ்மீட்டர் ரேஞ்சு வந்து 30 மீட்டர்ஸ், ஆக்சுவலாக 30 மீட்டர் வரைக்கும் ஒரு கவரேஜ் இருக்குன்னு போட்டுருக்காங்க. பவர் சப்ளை வந்து 2 × AAA 1.5 வோல்ட் ஆக்சுவலாக பேட்டரி. அப்படி இல்லைனா ஒரு 4.5 வோல்ட் அடாப்டர் போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரிசீவர் ஹெட்ஃபோன் வந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 84 to 108 MHz. ரிசப்ஷன் மோட் வந்து FM. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸு 20 to 20,000 Hz. நெட் வெயிட், இதோட மொத்தம் டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 0.375 kg. பாக்ஸ் சைஸு ஒரு 20.5 × 8.5 × 21.5 mm இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்டில் இதில் என்னென்ன கொடுத்துருக்கான்ற பார்ப்போம். இதில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ரிசீவரில் கீழே பார்த்தீங்கன்னா DC ஒரு 4.5 வோல்ட் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைக்கோட இன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதான் ஆடியோ இன்னு. அதுக்கடுத்து இங்கே கீழே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபு, அதுக்கடுத்து வயர்லெஸ், இயர்ஃபோனு, அடுத்து மானிட்டர், அடுத்து ஆடியோ சேட், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே இதுக்குரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, WA பேட்டரி. இது போட்டால் மட்டும்தான் ஒர்க் பண்ணோம். இப்போ நம்ம அதை கழட்டிட்டு பேட்டரி ஃபஸ்ட்டு 2 பேட்டரி போடுவோம். இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதை கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணால் ஃப்ரண்ட் ஆஃப் தி LED எரியும் ஆன் கண்டிஷன்ஸ்க்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்லேயும் ஒரு பேட்டரி ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேயில் தான் கிட்டத்தட்ட இது ஹெட்ஃபோனும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 2 பேட்டரி போடுவோம். பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ கனெக்ட் பண்ணோடனே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃப்எம்மோட சவுண்டு தான் வரும். இப்போ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட வயர்லெஸ் சிக்னல் வந்துடும். இப்போ நம்ம வேறு எதுவும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எஃப்எம் ஆன் ஆயிரும். நீங்கள் இதில் வந்து ரீசெட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா
நம்ம இதில் நம்மளோட வயர்லெஸ் சிக்னல் கொடுத்தோன்னா நம்ம டிவியிலேருந்து கனெக்ட் பண்ணி வேண்டிய வயர் தான். நீங்கள் டிவியில் இந்த மாதிரி சப்போஸ் டிவியில் 2 டைப் இருக்கும். சில டைப்பில் வந்து ஆர்சிஏ இருக்கும், சில இதில் ஸ்டீரியோ இருக்கும். இப்போ நீங்கள் டிவியில் நார்மல் ஆர்சிஏனா டேரெக்டாக இந்த வயரை வந்து உங்களோட செட்டாப் பாக்ஸ்லேயோ அதில் டிவிலே அவுட்டாக கொடுத்துடலாம். இல்லை சில மாடல்ஸ் வந்து இந்த பின் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஃபிமேல்ஸ் இது சுருக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக இது உங்கள் மொபைலில் கொடுக்கலாம், உங்களோட டிவியில் கொடுக்கலாம், உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி எதுனாச்சும் இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வித்தவுட் வயர்டு இல்லாமையே ஜஸ்ட் இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதிலேருந்து வர சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்கள் ஹெட்ஃபோனில் டேரெக்டாக கேட்டுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஒரு பின் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஆக்சுவலாக இதில் பேட்டரி தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. இதை நீங்கள் கொண்டு போய் டேரெக்டாக உங்கள் மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லேயோ டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் ஆடியோ இதில் கேட்குற எந்த கண்ட்ரோல் இல்லாமல் டேரெக்டாகவே ஆடியோ கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்ம வயர்லெஸ் மானிட்டரிங் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு நார்மலாக இதில் இன்பில்ட்டாக ஒரு மைக் இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக மைக்குக்கு ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கும் இந்த டிவைஸை யூஸ் பண்ணலாம். ஆக மல்டி பர்பஸாக வந்து ஒரு சூப்பராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டிவைஸ் தான். கிட்டத்தட்ட இண்டெக்ஸில் வந்து வாரண்டியோடு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது என்ன ப்ராடக்ட்டு என்ன மாடல் நம்பர் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் அடுத்து ஒரு ரிவ்யூவாக போடுறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிங்கனாலும் அதோட ப்ராடக்ட்டும் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். தொடர்ந்து இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.